இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 ஒரு இளம் பெண்ணுக்கு வெளிநாட்டில் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. பின்னர் அவர்கள் இருவரும் கப்பலில் இந்தியாவுக்கு புறப்பட்டனர். முதல் நாள் பகல் வேளையை இனிதாக கப்பலில் கழித்தனர். இரவு நேரம் வந்தது. அவள் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் அவள் கழுத்தை தொடுவது போல அவளுக்கு தெரிந்தது. பயந்து நடுங்கி கண்களை திறந்து பார்த்தாள். கூரிய கத்தி ஒன்று தன்னுடைய தொண்டையில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டு நடுங்கி போனாள். அவளால் கூச்சலிடவும் முடியவில்லை. யார் இந்த கத்தியை வைத்துக் கொண்டு நிற்பது என்று உற்று பார்த்தாள். வேறு யாரும் இல்லை, அவளுடைய அன்பு கணவர்தான் வெகு நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். பின் தானாகவே கத்தியை மடக்கி வைத்துவிட்டு படுத்து கொண்டார். காலையில் எழுந்தவுடன் இதை பற்றி தன் கணவனிடம் கேட்டபோது அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அப்பொழுதுதான் தன் கணவருக்கு இரவுதோறும் ஒரு பயங்கர பைத்தியம் வருகிறது என்பதை விளங்கிக் கொண்டு இதை மறைத்து தனக்கு அவரை திருமணம் முடித்து வைத்து விட்டார்களே என்று உள்ளம் உடைந்து போனாள். ஒவ்வொரு இரவும் வித்தியாசமான சோதனைகள். அவற்றை எதிர்கொள்ள முடியாமல் ஏன் இந்த இரவு வருகிறது என்று பயந்து பயந்து வேதனைப்பட்டு நடுங்கிக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் பகலில் கப்பல் ஓரத்தில் நின்று கொண்டு கடல் அலைகளை அவளுடைய கணவன் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த போது அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். அவரை கடலுக்குள் தள்ளிவிட்டு தானும் குதித்து விடலாமா என்று யோசித்தாள். அத்தனை வேதனை, உபத்திரவம். என்றாலும் அவள் இயேசுவை அறிந்தவளாயிற்றே. எங்கே நாம் நரகத்திற்கு போய்விடுவோமோ என்ற பயம் அவளை தடுத்தது. இப்பொழுது ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, நீர் என்னை காப்பாற்றும் என்று உபவாசத்தோடு போராடி ஜெபித்தாள். அன்று இரவு ஒரு அற்புதம் நடந்தது. அவள் கணவரை அலைக்கழித்த அந்த மனநோய் அவரை விட்டு அகலும்படி தேவன் கிருபை செய்தார். இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தேவன் கொடுத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் தேவன் கிருபை செய்தார். உபத்திரவத்தின் மத்தியிலும் ஜெபிக்கிற அந்த மகளை தேவன் கைவிடாமல் காப்பாற்றினார். பிரியமானவர்களே, எத்தனையோ முயற்சிகள் செய்தும் தோற்று போய் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாமல் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா? மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல்வேறு விதமான பயம் இன்று மனிதர்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு சென்று விடுகிறது. விரக்தி, கோபம், பசியின்மை, தூக்கமின்மையை இது உண்டாக்குகிறது. ஒருவேளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ இப்படிப்பட்ட பாதையில் செல்வீர்கள் என்றால் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும், விடுதலை பெறுவீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்தவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூடப்பா அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திர, அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர, பெண்கள் ஆண்டவரே, குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மன அழுத்தம் அப்பா ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கத்தாவே நோயினால் பாதிக்கப்பட்ட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் கண்ணீரோடு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த மன அழுத்தம் அவர்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டிலிருந்து கர்த்தாவே பிள்ளைகளை விடுதலையாக்கி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு தங்கள் நாட்களை செலவழிக்க, தேவனை ஆராதிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.